அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. வறுமையாகவே இருக்குது. எதை தொட்டாலும் விளங்க மாட்டேங்குது. நூறுரூவா வந்தால் இரநூறுவா செலவாகுது. என்ன வழி? குர்ஆனில் செல்வம் வர்றதுக்கு, பணக்காரனாகவே இருக்கிறதுக்கு, வறுமையே தொடாமல் வாழ்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யார் ஒருத்தர் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு சூரத்துல் வாக்கியா ஓதுறாங்களோ அவங்களுடைய அடுத்த நாள் மக்ரிப் வரைக்கும் உண்டான வாழ்வாதாரத்திற்கு அல்லாஹ் பொறுப்பேற்றுக்கிறான். இப்போ இன்றைக்கி மக்ரிப் தொழுதுட்டு சூரத்துல் வாக்கியா ஓதிட்டோம்னு சொன்னால் நாளைக்கு மக்ரிப் வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்கிறான்? உணவு, உடை, இருப்பிடம் எல்லாத்துக்கும் பொறுப்பேற்றுக்கிறான். ஒவ்வொரு நாளும் மக்ரிப் தொழுதுட்டு சூரத்துல் வாக்கியா ஓதிட்டா வாழ்க்கை முழுவதும் வறுமையே வராது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய சொல்லு மேலே நம்பிக்கை இருந்து நான் சரியாக ஓதுகிறேன், அல்லாஹ்வுக்கு சரியான முறையில் பயந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு மனுஷனை வறுமை தொடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நபித்தோழர் ஒருத்தர் சக்கராத்தில் இருந்தாங்க. எல்லோரும் போய் மரண நேரத்தில் நெருங்க அந்த நேரத்தில் போய் சஹாபிட்ட கேட்டாங்க, என்ன நீங்கள் பொம்பளை பிள்ளைகள்லாம் விட்டுட்டு மொத்தா போகிறீங்களே அப்படின்னு சொல்லி. அப்போ அந்த சஹாபி சொன்னாங்களாம், நான் என்னுடைய ஹபீப் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த சூரத்துல் வாக்கியாவை என் பொம்பளை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்க வருஷம் முழுவதும் வாழ்நாள் முழுவதும் மக்ரிபுக்கு பிறகு வாக்கியா ஓதிடுவாங்க. அதனால் அவங்களுடைய வாழ்க்கை முழுவதும் அவங்களுடைய வறுமை வராது என்பதற்கு உத்தரவாதம் என் நபி சொல்லிட்டாங்கன்னு சொன்னாங்க. சுப்ஹானல்லாஹ். நாமும் சூரத்துல் வாக்கியாவை தொடர்ந்து மக்ரிப் தொழுதுட்டு ஓதுவோம். நம்மையும் வறுமை தொடாது, வளமோடு வாழ்வோம். அல்லாஹ் நமக்கு அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.